சூரரை போற்று படத்த பத்தின ஒரு பிஹைண்ட் த ஸ்கிரீன் நடந்த ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஃபேக்ட்ட சொல்றேன். தெரியாதவங்க தெரிஞ்சுக்கோங்க. சூர்யா, அபர்ணா பாலமுரளி நடிச்சு, டைரக்டர் சுதா கொங்கரா டைரக்ஷன்ல ஓடிடி ரிலீஸ் ஆன படம் தான் இந்த சூரரை போற்று. இந்த படம் வந்து ரொம்ப ஒரு நல்ல படம். ரசிகர்கள் மத்தியில ரொம்ப வரவேற்பு பெற்ற படம் கூட. இந்த படத்தோட கிளைமாக்ஸ்ல பார்த்தீங்க அப்டின்னா, படத்தோட கிளைமாக்ஸ்ல வந்து சூர்யா வந்து அவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் அழுகுற மாரி சீன் இருக்கும். அந்த ஃப்ளைட்ல இருந்து பாட்டிகள் இறங்கி வருவாங்க. அவங்கள பார்த்துட்டு நம்ம ஜெயிச்சிட்டோம் மாறா அப்படிங்கிற மாரி ஒரு ஒரு பயங்கரமான டெம்ப்ளேட்டு. அதுல வந்து சூர்யா அழுகுற மாதிரி சீன் இருக்கும்ல. அந்த சீன் வந்து ஷூட் பண்ற டைம்ல சுதா அவங்கட்ட கேட்டாராம். டைரக்டர் சுதா கொங்கராட்ட வந்து சூர்யா கேட்டாராம், "எதுக்கு சுதா நம்ம இந்த மாரி நான் இந்த மாரி அழுவணும்? ஏன் நான் ஜெயிச்சிட்டேன். ஒரு ஆடி பாடலாம், இல்ல கொண்டாடலாம், இல்ல வேற ஏதாவது எக்ஸ்பிரஷன் குடுக்கலாம்ல. எதுக்கு அழுகணும் பர்ட்டிகுலரா?" அப்படிங்கிறப்ப, அதுக்கு அவங்க சொன்னாங்களாம், "இது என்னோட ரிஃப்ளெக்ஷன். என்னோட கேரக்டர் ரிஃப்ளெக்ஷன். இப்ப நான் ஒரு இடத்துல ஜெயிச்சிட்டேன் அப்படின்னா, நான் அழுக தான் செய்வேன். எனக்கு அது வந்து என்னோட வெற்றிய கொண்டாட்டம் வந்து எனக்கு அழுகையா தான் இருக்கும். ஒரு ஆட்டமாவோ, பாட்டமாவோ இல்லாம ஒரு அழுகை தான் என்னோட வெளிப்பாடா இருக்கும். ஏன் அப்டின்னா, இப்ப ஜெயிச்சிட்டேன். ஓகே. ஜெயிக்காம தோத்துட்டேன்னா, எவ்வளோ பெரிய இதுக்கு போயிருவேன். தோத்துட்டா என்னோட இதே முடிஞ்சுல அப்டிங்கிறப்ப, அந்த ஜெயிச்சதுல வந்து என்னால அழுகையா தான் என்னோட ஜெயிச்சதோட கொண்டாட்டம் வெளிய வரும் அப்டின்னாராம். அத ஓகே. அத கேட்டுட்டு தான் ஓகே அப்டின்னு சொல்லி அவருக்கு வந்து ஒரு டவுட். எதுக்கு இப்டி பண்ணணும் அப்டிங்கிற மாரி இருந்துச்சாம். அத அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் கிளாரிஃபை பண்ணாராம். இப்ப சுதா கொங்காரா வந்து இப்ப ரீசென்ட்டா ஒரு இதுல வந்து பர்ட்டிகுலரா இந்த சீன ஷேர் பண்ணியிருக்காங்க. அது என்னோட கேரக்டர் ரிஃப்ளெக்ஷன் தான் அப்டின்ருக்காங்க. இந்த ஒரு விஷயம் உங்களுக்கு இதுக்கு முன்னாடி தெரியுமா? தெரியாதா? அப்படிங்கிறதையும் தெரியாது அப்படின்னா, இந்த ரீல உங்க ஃபிரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.